ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மின்மினி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் அஸ்ட்ரோ பாக்ஸ் ஆபீஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஊட்டியில உள்ள ஒரு ஸ்கூல்ல பாரிங்கிற ஒரு பையன் படிக்கிறான். அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கான். அதனாலேயே இந்த பையனை ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. சொல்ல போனா அந்த பையனை ஸ்கூலோட செல்ல பிள்ளைனே சொல்லலாம். அந்த ஸ்கூல்ல சபரிங்கிற இன்னொரு பையனும் நியூ ஜாயின் பண்றான். அந்த பையன் டிராயிங் பண்றது, செஸ் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான். அந்த பையனுக்கும் பாரிக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கமா இருக்கு. அதனாலேயே ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு நினைக்கிற சமயத்துல பாரி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருதான். இறந்து போன பாரியோட இதயத்தை எடுத்து ஹீரோயினுக்கு வைக்கிறாங்க. ஹீரோயினியும் பாரி படிச்ச அதே ஸ்கூல்ல படிக்க போறாங்க. அப்போ சபரி பாரியோட இறப்பை ஏத்துக்க முடியாம கஷ்டப்படுறத ஹீரோயினி பாக்குறாங்க. சபரிக்கு ஆறுதல் சொல்லலாம்னு ஹீரோயினி நினைக்கும் போது சபரி அந்த ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோயினி சபரியை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல பாரி சபரியை வம்புக்கு இழுத்துட்டே இருப்பாரு. அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல ஸ்கூல் படிக்கிற பசங்களா நடிச்சவங்க தான் பெரியவங்களா அனுப்புறமும் அதே கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அது படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. படத்துல பாரிங்கிற பையனா நடிச்சவரோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட குறும்புத்தனம் ரசிக்கும்படி இருக்கு. சபரியும் அவரோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணியிருக்காரு. ஹீரோனியும் செம்ம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் அவங்க ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்டுற சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல ஆக்சிடென்ட் நடக்கிற சீனும் அந்த ஆக்சிடென்ட்ல பாரி இறக்குற சீனும் ரொம்ப எமோஷனலா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஊட்டியை காட்சிப்படுத்திய விதமும் இமாலய மலை பிரதேசத்தை காட்சிப்படுத்திய விதமும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட செகண்ட் ஹாப் தான். ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாப்ல கதைன்னு பெருசா எதுவுமே இல்ல. ஹீரோவும் ஹீரோனியும் ஆளுக்கு ஒரு பைக்ல போயிட்டே இருக்காங்களே தவிர எங்க போறாங்க எதுக்காக போறாங்கன்னே தெரியல, சும்மா போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோனி யாருன்னு ஹீரோவுக்கு தெரியுற சீன்லாம் ரொம்ப சப்பையா இருக்கு. படத்தோட கதை நல்லா இருந்தோம், அதை பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு அழுத்தமா இல்ல. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் பைக்ல போகும்போது வழியில யாராவது இவங்களுக்கு டீ காஃபி சாப்பாடுன்னு கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்குறதுக்கு இடமும் கொடுக்கறாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. இந்த படத்தை அலிதா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பிரவீன் கிஷோர், எஸ்தர் அனில், கௌரவ் காளி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.